நிறைய மேலை நாட்டு அறிஞர்கள், வரலாற்றாசிரியர் லியரி போன்றவர்கள், அவர்களெல்லாம் வாழ்த்துகிறார்கள். இன வேற்றுமையை களைந்த, நிற வேற்றுமையை கலந்த, ஒடுக்கப்பட்ட மக்களை மேல்நிலைக்கு கொண்டு வந்த தலைவர் என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாராட்டுகிறார்கள். காரணம், அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் காபாவிலே பாங்கு சொல்ல முடிந்தது. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் அடிமையாக இருந்தவர்கள் உமருக்கு பின்னாலே இடைக்கால ஜனாதிபதியாக பொறுப்பேற்க முடிந்தது. வெளியூர்காரரான, வெளிதேசத்தவரான சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் பெருமானாரின் குடும்ப மெம்பர்களில் ஒருவராக பரிணமிக்க முடிந்தது. எனவே அடிமைகளாக, ஒடுக்கப்பட்ட மக்களாக, தொட்டால் தீட்டு என்று தள்ளி நின்று கூடிய தீண்டாமையால் அன்றைக்கு தள்ளி வைத்திருந்த அந்த சமூகத்தை மேல்நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனாலே பாராட்டினார்கள்.